ஐயோ, என்னது காலையில கண்ட கனவு சரியே இல்லையே. என் மகனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? முத்துமாரி. ஐயோ, இந்த கனவுக்கு அர்த்தமும் தெரியலையே. ராணி அக்கா கிட்ட போய் கேட்போம். ஐயோ கடவுளே முருகா, என் மகனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அவன் அவ்வளோ தொலைவில் இருக்கானே. மீனு மீனு மீன் வாங்கலையோ? மீனு பாறை மீன், ஐல மீன், துண்டு மீன், மத்தி மீன் வாங்கம்மா வாங்க. எப்பா தம்பி, மீனெல்லாம் நல்லா இருக்கா? சூப்பர் மீனுமா. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு காலையில தான் எடுத்துட்டே வரேன் பாருங்க. வரவங்க எல்லாம் இப்படித்தான் சொல்றீங்க. ஆனா இத்து போன மீனை தலையில கட்டிட்டு போயிடுறது. ஏக்கா, நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லக்கா. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்றவன்க்கா. சரி சரி, துண்டு என்னப்பா விலை? ராணி அக்கா, நம்ம என்ன துணி கடைக்காக்கா வந்திருக்கோம்? துண்டை கொடு, கர்ச்சீஃபை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அழகா மீனை கொடுன்னு கேளுங்க. அதத்தாமா வள்ளி, துண்டு மீன் எவ்வளோன்னு கேட்கறதுக்கு தான் துண்டு எவ்வளோன்னு கேட்டேன். ஓஹோ, கிலோ 250மா? ஏய் அம்மா, என்ன வேலை சொல்ற? கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வந்தா கூட இத்தனை வேலை ஆகாது போல இருக்கே. ஏக்கா, பேசுறத நியாயமா சொல்லுங்க. கடல்ல நீங்க போய் பிடிச்சிட்டு வந்தா இத்தனை வேலை ஆகாதா உங்களுக்கு? சரி சரிப்பா தம்பி, துண்டு ஒரு கிலோ கொடு. மத்தி மீன் நல்லா இருக்கா? எல்லா மீனும் சும்மா அல்வா துண்டு மாதிரி தாமா இருக்கும், எடுங்க. மத்தி மீன் ஒரு 1/2 கிலோ கொடுப்பா போதும். ராணிக்கா, வீட்டில் 4 பேர் தானே கற்கிறீங்க, அதுக்கு எதுக்குக்கா இத்தனை மீன்? இல்லம்மா வள்ளி, குழம்பு மீன் வச்சா அந்த சத்தியா சாப்பிடவே மாட்டா. அவளுக்கு தான் கொஞ்சம் வறுத்து கொடுக்கலாம்ல. ஓ சரிக்கா சரி. ஏக்கா, நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, மீன் ஒன்றும் வாங்கலையோ? நான் வாங்கினா கடையே விலை பேசிடுவேன், தெரியுமா உனக்கு? சரி சரி, எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு மத்தி மீன் கொடு பார்ப்போம். 50 ரூபாய்க்கா? ஏக்கா, கிலோவே 300 ரூபாய்க்கா. 50 ரூபாய்க்கு 4 மீன் கூட வராது. 4 மீன் வராதா? அப்ப வாங்குறவங்களே என்ன லூசா? 50 ரூபாய்க்கு மீனை போடு, அப்படியே கொசுறு கொஞ்சம் போடு. 50 ரூபாய்க்கு மீனே வராதுங்கிற, நீங்க கொசுறு கொஞ்சம் போடுன்றீங்க. அறிவில்லையா உங்களுக்கு? ஏய், யாரை பார்த்து அறிவில்லையாங்கிற நீ? நீ அழுகி போன மீனெல்லாம் கொண்டு வந்து ஏன் தலையில கட்டலான்னு பாக்குறியோ? யார் மீனை பார்த்து அழுகி போனதுங்கிற? உன் மீனை பார்த்து தான். அழுகி போனது மட்டும் இல்ல, நாத்தம் அடிக்குது. இதை கொண்டு போய் வீட்டுல சமைச்சிட்டாலும். இங்க பாருமா, மீன் வேணும்னா வாங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்க. ஐயோ வள்ளி, கொஞ்சம் பேசாம இருமா. எதுக்கு இது தேவையில்லாத பேச்சு? ஐயோ தம்பி, நீயும் விடுப்பா. அவ ஏதோ பேசுறான்னு. நீ கொஞ்சம் மீனை கொடுப்பா, நான் வாங்கிட்டு போறேன். பொம்பளைய பாரு பொம்பளைய. இந்த மாதிரி 4 பேர் வந்தா விளங்கிடும் என் வியாபாரத்துக்கு. நாத்து முடிச்ச மீனை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். இந்தாங்கம்மா மீன். மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்து சீக்கிரம் கொடுங்க, நான் 4 இடத்துக்கு போகணும். ஆமா, போ போ. இன்னும் இந்த அழுகி போன மீனை யாரும் வாங்க மாட்டாங்களான்னு பார்த்துட்டே போ. இந்தாம்மா, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரதை. ஒரு மீன் வாங்க துப்பு இல்ல, பேசுறா பேச்சு. ஐயோ தம்பி, தயவு செஞ்சு இந்த காசை வாங்கிட்டு போப்பா. ஏமா வள்ளி, வரவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருங்க ராணியக்கா. என்கிட்ட என்ன பேச்சு பேசுறான்? இப்படி சண்டை போட்டு மீன் வாங்காம விட்டுட்டியா? இப்ப என்ன செய்ய போற? அத்தா, நீங்க இத்தனை கிலோ மீன் வாங்கிருக்கீங்கல்ல, எனக்கு ஒரு 4 துண்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே போட்டு செஞ்சுக்கிறேன்க்கா. ராணியக்கா, ராணியக்கா. ஏ மாறி, என்னமா ஆச்சு? ஏன் இப்படி காலங்கத்தால கண்ணில் தண்ணி விட்டுட்டு வர? மாரியக்கா, என்ன ஆச்சு மாரியக்கா? ஏக்கா, காலையிலேயே ஒரு கனவு கண்டேக்கா. அது ரொம்ப அபசகுண கனவா இருக்குதுக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் முத்துமாரிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அப்படி என்ன கனவு கண்டீங்க? சாவு கனவு பார்த்துட்டேம்மா, சாவு கனவு பார்த்துட்டேனே. சாவு கனவா? ஐயோ, அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கும் தெரியலையேம்மா. நல்ல சகுனமா கெட்ட சகுனமான்னு எனக்கு தெரியலையே மாறி. எக்கா, சாவு கனவுனாலே அபசகுணம் தானேக்கா. அதுல என்ன நல்ல கனவா கெட்ட கனவா? கண்டிப்பா கெட்ட கனவா தாக்கா இருக்கும். எம்மா வள்ளி, அவளே இடிஞ்சு போய் வந்திருக்கா. நீ வேற ஏன் இப்படி ஏத்தி விட்டுட்டு இருக்க? பேசாம நில்லு. எக்கா, இதுல ஏத்தி விடுறதுக்கு என்னக்கா இருக்கு? மாரியக்கா யாரு? என் கூட பிறந்த பரபாட்டம். ஐயோ, என் முத்துமாரிக்கு ஏதாவது ஆயிருமோ என்னமோ, எனக்கு ஒண்ணும் தெரியலையே கடவுளே. பாத்தீங்களா ராணியக்கா, இத பத்தி பேச பேச நாய் அங்க இங்க குறைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப நான் சொல்றது உண்மைதானே? எம்மா மாறி, அழுகாதம்மா. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம தங்க பொண்ணோட மாமியாட்ட போய் கேட்போம் என்ன? சரிக்கா, நீங்க கொஞ்சம் வாங்கக்கா என் கூட. வள்ளி, உனக்கு வீட்டுல எதுவும் வேலை இல்லையா? மீன் 4 துண்டு கேட்டல, தாரேன், எடுத்துக்கிட்டு போ. அட, அது கிடக்கட்டுக்கா. நம்ம மாரியக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது நான் மீனை வாங்கி கொண்டு போய் சமைக்கவா? இருங்கக்கா, நானும் கூட வரேன். சும்மாவே சின்ன விஷயத்த பெருசாக்குவா, இப்ப இது வேற. மாரியக்கா, என்னாச்சு மாரியக்கா? ஏன் அழுவுறீங்க?
அது ஒண்ணும் இல்லம்மா, அவ ஏதோ காலையில கனவு கண்டிருப்பா போல இருக்கு, அதை நினைச்சுதான் அழுகுறா. என்ன ஏதுன்னு கேட்க தங்க பொண்ணு மாமியாட்ட போய்கிட்டு இருக்கோம். ஐயையோ, ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா, அதெல்லாம் ஒன்னும் இருக்காது. நானும் வாரேன், போலாம். தங்க பொண்ணு, ஏய் தங்க பொண்ணு. அட, இவ ஒருத்தி நேரங்களை தெரியாம இழுத்துக்கிட்டு இருக்கா. ஏய் தங்க பொண்ணு, தங்க பொண்ணு. எக்க என்னக்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையோ? தங்க பொண்ணு, எங்கம்மா உன் மாமியாரு? அது சர்ச்சுக்கு போயிருக்குக்கா. ஏன் வந்தது வராததுமா அதை கேக்குறீங்க? மாரியக்கா வேற அழுதுகிட்டு இருக்காங்க, நான் அதை கவனிக்கலையே. மாரியக்கா, என்னாச்சு உங்களுக்கு? அழுகாதீங்கக்கா, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ராணியக்கா, நீங்களாவது சொல்லுங்கக்கா, ஏன் அழுகுறாங்கன்னு. அது ஒண்ணு இல்லம்மா தங்க பொண்ணு, விடிய காலையில ஏதோ சாவு கனவு கண்டாலாம். அது என்ன அர்த்தம்னு எனக்கும் தெரியல. அதான் உங்க மாமியார்ட்ட கேட்கலான்னு ஓடியாந்தோம். அதுவே சும்மா தின்னுட்டு வீட்டுல கிடக்கு, அதுக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா. அதுக்கிட்ட நீங்க ஏக்கா இதை கேட்க வந்திருக்கீங்க? தங்க பொண்ணு, பேசாம ஒண்ணு செய்வோமா? ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுருவோமா? இப்ப சொன்னீங்களே, இது சரிதாக்கா. அந்த ஆலமரத்துக்கடியில ஒரு புதுசா ஒரு ஜோசியர் வந்திருக்காராம். என்ன இதுன்னு புட்டு புட்டு வச்சிடறாராமாக்கா. அவர்கிட்ட கேட்போமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா தங்க பொண்ணு, உன் மாமியார் வயசானவங்க, நல்லது கெட்டது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீ சும்மா இரு, அவங்க வந்ததும் நாங்க அவங்க கிட்டே கேக்குறோம். இதோ மேரியக்கா வந்துட்டாங்களே. என்னம்மா எல்லாரும் இங்க கூடி இருக்கிறீங்க? அட, மாரியா அழுதுகிட்டு கிடக்குறா. மேரியக்கா, அத நான் என்னன்னு சொல்லுவேக்கா? அட சொல்லுமா மாரி, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? மேரியக்கா, நானும் வள்ளியும் காலையில மீன் வாங்கிட்டு இருந்தோக்கா. இவ ஏதோ காலையில கெட்ட கனவு கண்டிருப்பா போல இருக்கு. சாவு கனவுன்னு சொல்லறா. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமதாக்கா இப்படி பயப்படுறா. ஆமாக்கா, என் பையன் வேற அவ்வளவு தொலைவில் இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோனே எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சாவு கனவா? மாரி, அதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டியதே இல்லம்மா. இதுக்குத்தான் இந்த பரட்டக்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. சாவு கனவுன்னு சொல்றோம், பயப்பட வேண்டாங்கிறா. என்னக்கா சொல்லுறீங்க? சாவு கனவுங்கிற நீங்க எப்படி சொல்லுறீங்களேக்கா? ஆமாம்மா மாரி, செத்த மாதிரி கனவு கண்டோம்னா யாரு செத்தாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும் தாமா அர்த்தம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயம் சீக்கிரமே கைகூடி வரும் தாமா அர்த்தம். உண்மையாவாக்கா சொல்றீங்க? ஆமாம்மா மாரி, நீ யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. எனக்கு நல்லாவே தெரியுமா, இந்த மாதிரி சாவு கனவு வந்துச்சுன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இதுக்கு போய் கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க, கண்ணை தொட முதல்ல. மேரியக்கா, நல்ல வேலைக்கா, நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தாக்கா எனக்கு உயிரே வருது. ஆமாக்கா, இவ அழுத அழுகைய பார்த்ததும் எனக்கே அடிவயிறு கலங்கிருச்சுக்கா. பாவம் மாறி. நல்ல வேலை, மேரியக்கா நல்லபடியா நல்ல வார்த்தையை சொல்லிட்டாங்க. ராணியக்கா, நான் அப்பவே சொன்ன பாத்தீங்களா, மாரியக்காவோட மனசுக்கு எதுவுமே நடக்காதுன்னு. நல்ல சகுனம் தான் சொன்ன பாத்தீங்களாக்கா. நீ பேசாம இருமா வள்ளி, அவ அமைதியா இருந்தவளை நீ தான் அதிகமா சொல்லி அழுத விட்டுட்ட. சரி விடுங்க. இத்தனை அழுது அழுததுக்கு பேசாம முத்துமாரிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிருக்கலாம் இல்லம்மா? அட ஆமா, பாத்தீங்களாக்கா, கனவு வந்ததும் பயத்துல ஓடியே வந்துட்டேன், ஃபோன் கூட பண்ணல. அதுவும் சரிதான் போ. அட பரவாயில்லையே, என் சொத்தைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குதே. ஏய், என்னடி சொன்ன இப்போ? என் அத்தைக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னேன். ஏத்தே எம்மா, இவளெல்லாம் எப்படிம்மா கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? தங்க பொண்ணு நல்ல புள்ளதாக்கா, என்ன கொஞ்சம் வாய் தொடுக்க விளையாட்டுத்தனமா பேசுவா. ஆமா போராணி, இவன் என் வீட்டுக்கு வந்த நேரம் எதுவுமே விளங்க மாட்டேங்குது. உங்களுக்காவது விளங்குதான்னு பாப்போம். ஏன் சொத்தே இப்படி சொல்றீங்க என்ன பார்த்து? ஏய், மூஞ்சி ஒண்ணு விட்டானு வை. பாத்தீங்களாமா, உங்க முன்னாடி என்ன பேச்சு பேசுறான்னு? எனக்கும் அத்தேன்னு தான் கேட்டுச்சு. இவ இழுக்கிற இழுப்புக்கு என் ஆயுசே முடிஞ்சிரு போல இருக்கு. சரி விடுங்கக்கா, இனி முத்து மாரிக்கு எல்லா விஷயமும் சுபமோ சுபம்தான். மாரியக்கா, சீக்கிரமே முத்து மாரி எப்ப வரேன்னு கேளுங்க. ஆமாம்மா, நல்ல வேலை மேரியக்கா என் வயிற்றுல பாலை வாத்தாங்க.